ரசிகனா இல்ல. ஏன்னா அவங்க ரசிகன் தாண்டி தொண்டனா மாறிட்டாங்க. அதுதான் உண்மை. இப்போ 2026ல் ஒரு கமிஷன் கொடுக்காம, இலவசம் அறிவிக்காம ஒரு கட்சி ஜெயிக்க போகுதுன்னா அது டிவிக்கே மட்டும்தான் இருக்க முடியும். ஏன் இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சியில இருந்த கட்சியை இலவசம் கொடுக்காம, காசு கொடுக்காம ஜெயிக்க சொல்லுங்க. அப்ப நல்லது ஜெயிச்சு நல்லது பண்ணியிருந்தா கண்டிப்பா இலவசம் கொடுக்காமலே ஜெயிக்க முடியும். அப்புறம் ஏன் காசு போல செலவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க? அது வர நல்லது அவங்களுக்கு என்னன்னா, 5 வருஷம் நம்ம எதுவுமே செய்ய வேணாம். 5வது வருஷம் அந்த கட்சி எலெக்ஷன் டயத்துல ஒரு 200 கொடுத்தா நம்ம ஜெயிச்சலாம். அந்த ஒரு நம்பிக்கையில எல்லா கட்சியும் இத்தனை வருஷம் 40 ஆண்டு காலமா இதுதான் நடந்துகிட்டு இருக்கு. அவங்க கொடுக்குற 200 5 வருஷத்துக்கு 1850 நாட்கள் வருது. டிவைட் பண்ணா உண்மையிலே பாத்தீங்கன்னா 10 பைசா வருது. அவர் சொன்னது 1000 ரூபாய்க்கு டிவைட் பண்ணாரு. எங்க ஊர்ல எல்லாம் 200 ரூபாய் 100 ரூபாய் தான் கொடுக்குறாரு. அது டிவைட் பண்ணா 10 பைசா. அந்த 10 பைசா காண்டி உங்களோட தன்மானத்தை இழக்கிறீங்க. இன்னைக்கு 10 பைசா காண்டி நீங்க காசை வாங்கிட்டு ஓட்டு போட்டீங்கன்னா, நாளைக்கு தகுதி இருந்து படிச்சு வேலை இருக்கும்போது உங்களுக்கு எம்எல்ஏ எம்பிக்கு நீங்க லஞ்சம் கொடுத்து 2 லட்சம் 3 லட்சம் லஞ்சம் கொடுத்து நீங்க வேலை வாங்க வேண்டியதா இருக்கும். நீங்க வாங்குற 10 பைசானால நாளைக்கு நீங்க 2 லட்சம் கொடுக்குற மாதிரி வரும். தயவு செய்து இலவசம் மட்டும் வாங்காதீங்க. அதுல எதுவுமே பயனே இல்ல. அந்த இன்னொரு மகளிருக்காண்டி ஒரு விஷயத்த சொல்றேன். எங்க ஊர்ல கேட்டேன், 1000 ரூபாய்க்காண்டி ஓட்டு போடுவான்னு டிஎம்கே எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கு. எங்க ஊர்ல கேட்டேன், நீங்க 1000 ரூபாய் வாங்குறீங்க, அவங்களுக்கு 1000 ரூபாய் வேணுமா இல்ல ஒயின் ஷாப் மூடணுமான்னு. இல்ல எனக்கு 1000 ரூபாய் தான் வேணும்னு நான் சொன்னேன். உங்க வீட்டுக்கார் டெய்லி 200 ரூபாய் கவர்மெண்ட் கொடுத்துருக்காரு. நீங்க ஒயின் ஷாப் மூட சொன்னா அது 6000 ரூபாய் உங்க வீட்டுக்கார் கொடுப்பாரு. அவங்க கொடுக்குற 1000 ரூபாய் தேவையே இல்லையே அப்படின்னு. அப்ப அந்த அளவுக்கு மக்கள் சிந்திக்க மாட்டேங்கிறாங்க. தயவு செய்து ஓட்டுக்கு தயவு செய்து இலவசம் வாங்க. இதுக்கு முன்னாடி வாங்கின டிவி மிக்சி இதுல என்ன இருக்குன்னு பாருங்க. ஒண்ணுமே இருக்காது. இதே ஒரு நல்ல ஒரு ஆட்சியா வந்துச்சுன்னா உங்களுக்கு தரமான வேலை இருக்கும் எல்லாருக்கும். இதான் நான் சொல்ல விரும்புறேன். மக்களை புரிய வைக்கிறதுக்கு என்ன பண்ண போறீங்க? மக்கள் இப்ப ஓரளவு தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி உள்ள கட்சிகள்லாம் பார்த்தீங்கன்னா டெக்னாலஜியே இல்லாத கட்சி தான் உண்மையில சொல்றேன். இந்த கட்சி இதுக்கு முன்னாடி பத்தி எந்த புதிய கட்சி ஆரம்பிச்சாலும் கட்சி எலெக்ஷன் சந்திச்சுட்டு அதுக்கப்புறம் தான் பெர்சன்டேஜ் அவங்க டிவில காட்டுவாங்க. நாங்க 2% வாங்கிட்டா 3%. ஆனா கட்சி எலெக்ஷனுக்கு முன்னாடியே டோட்டல் மீடியாவும் பாத்தீங்கன்னா 25 வருதா 30 வர அந்த அளவுக்கு போய்கிட்டு இருக்கு. டெக்னாலஜி அளவுக்கு போய்கிட்டு இருக்கு. ஏன் இதுக்கு முன்னாடி அந்த டெக்னாலஜியே அவங்களுக்கு இல்லையே? அவங்களுக்கு தான் இன்னைக்கு ஓட்டு எடுக்கணும்னா ஒரு பேப்பரை கொண்டு போய் தான் எடுப்பாங்க. இப்படி இல்ல. இப்ப இன்னைக்கு டெக்னாலஜி தான் வேற லெவல்ல போய்கிட்டு இருக்கு. அமெரிக்காவும் சரி, ஜப்பான், சைனா எல்லா கண்ட்ரிஸ் டெக்னாலஜி லெவல்ல தான் போகுது. அதே இதை கண்டிப்பா தலைவர் கொண்டு வருவாரு. இனிமே டெக்னாலஜி தான் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். அதுக்குத்தான் நாங்க வீதியா களத்துக்கு விட்டு வார வீட்டுக்கு சென்றுட்டு இருக்கோம். மக்களை சந்திச்சுக்கிட்டு இருக்கோம். ஒவ்வொரு வீட்லையும் ஒவ்வொரு ஏரியாலையும் தொகுதியில் இப்போ நான் ராமநாதபுரம் மாவட்டம், ராமநாதபுரம் மேற்கு மாவட்டம், கடலாடி மேற்கு ஒன்றியம். அந்த ஒன்றியத்தில் ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை மதியம் 3 மணிலேருந்து நைட்டு 8 மணி வரைக்கும் ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு கிளைகள்லையும் போய் எங்களோட கொள்கையை எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். மக்களுக்கு தேவையான பிஓ சான்றிதழ்லேருந்து என்னென்ன தேவையோ, வருவாய் சான்றிதழ்லேருந்து என்னென்ன இலவசம் பண்ணுமோ, எங்களால் என்னென்ன செய்ய முடியுமோ அது இல்லாமல் நாங்கள் செஞ்சுட்டு வர்றோம் எங்களோட டிவிகே விஜய் சார்பாக. நீங்க தொண்டர்கள் இல்ல கம்மியா இருக்குன்னு சொல்றீங்க. அப்படிலாம் எதுவும் இல்லைண்ணே. ஏன்னா மொத்தம் பாத்தீங்கன்னா 7 கோடி ஓட்டு தான் இருக்கு எலெக்ஷனுக்கு. இதை நம்ம உறுப்பினரே பாத்தீங்கன்னா 1.5 கோடி ஓட்டுக்கு மேல சேர்ந்தாச்சு. நான் ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனில வேலை பார்க்குறேன். இன்னும் 1.5 கோடி பேர் உறுப்பினர் சேராம தலைவருக்கு ஓட்டு போடுறதுக்கு ரெடியா இருக்காங்க. நான் பக்கத்துல வேலை பார்க்குற ஒரு லேடிஸா இருந்தாலும் ஜென்ஸா இருந்தாலும் எல்லாத்தையும் கேட்பேன். அவங்களுக்கு தேவை நான் உறுப்பினரை சேர்ந்துதான் நான் நிரூபிக்கணும் அவசியம் இல்ல. அவங்களுக்கு பாத்தீங்கன்னா சரி நல்ல கட்சிக்கு போடுவோம், தலைவருக்கு போடுவோம்னு மைண்ட் செட் ஆயிட்டாங்க. ஆக மொத்தத்துல 30% 35% எல்லா தொகுதியிலும் வின் பண்ணுவோம்ல. கட்சி இனிமேல் வரவே வரக்கூடாது. 2026ல் எங்களோட தலைவர் ஒட்டுமொத்தமும் திமுக காரனை ஒருத்தன் கூட இருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு எங்கள் கட்சி வளர்ந்து போய்கிட்டு இருக்கு. மக்கள் குழந்தைகள்ல இருந்து பெரியவங்களை எல்லா மனசுலையுமே எங்கள் தளபதி மனசுல இருக்காரு. 2026ல் ஒவ்வொரு குடும்பத்திலையும் தேடி போய் உங்களுக்கு என்ன பிரச்சனை, ஏது பிரச்சனை எல்லாத்தையுமே நாங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு எங்கள் தலைவர்கிட்ட சொல்லி அந்தந்த வார்டில் என்னென்ன பிரச்சனை இருக்கோ எல்லாத்தையுமே சரி செய்வோம். இது சத்தியம். டிவிகேல நாங்கள் வாக்கு தர்றோம். ஏன்னா எந்த கட்சியுமே எல்லாருமே வாக்கு கொடுப்பாங்க, ஆனால் எதையுமே செயல்படுத்துறது கிடையாது. எலெக்ஷன் வந்தால் மட்டும் ரோடு போடுவதும் கொலை வைப்பதும் தெருக்கு லைட் வைப்பதும் தான் செய்கிறாங்க. ஆனால் எங்கள் தலைவர் அப்படி கிடையாது. நாங்கள் சொல்கிறத கண்டிப்பாக செய்வோம். எங்கள் தலைவரோட கொள்கை கண்டிப்பாக நாங்கள் செய்வோம். ஒவ்வொரு வார்டுலையும் போய் என்னென்ன பிரச்சனை, என்னென்ன தொகுதி
பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இதுலேயும் இன்னும் குடிசைகள் இருக்கு. குடிசைகள் இல்லாத இது தமிழ்நாட்டில் அவ்வளோ இருக்கு. அந்த கஷ்டத்தை பூராமே மாளிகை வீடாக மாற்றணும். காலனி வீட்டில் இருக்கோம், மாளிகை வீடாக மாற்றணும். அதுதான் எங்கள் டிவிகே தலைவர் சொல்லியிருக்காரு.